ஹலோ டிடி ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபிஸ் டைரி. நான் உங்கள் தீபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி வித் மீ ஃபார் அன் ஆஃபீஸ். அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தான் நம்ம சேனல்லையே ரொம்ப வியூஸ் போன வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் மந்த் இல்லை, ஆஃப்டர் மெனி மந்த் நான் இப்போ உங்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் எப்படி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போவேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் பிஃபோர் போட்டிருப்பேன், இப்போவும் இது மேக்கப் முடிச்சுட்டு ஆஃப்டர் போடுவேன். ரெண்டுத்தில் எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். அதுக்கு நான் எப்பவுமே மை ஆல் டைம் ஃபேவரட் நியூட்ரிடம் தான் போட போகிறேன். இது காலி ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேங்க, எப்படி எடுக்கிறேன் பாருங்களேன். இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதை போட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். நம்ம நெக்கிட்ட எல்லாத்துலேயுமே கூட போட்டுக்கலாம், ஏன்னா ஈவனாக நமக்காக வர்றதுக்காக. நம்ம ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ணும் போதே நான் எப்பயுமே என்னோடய லிப் பாம் போட்டு இது பண்ணிப்பேன், மாய்ஸ்சர் பண்ணிப்பேன். அப்போ தான் நம்ம லிப்ஸ்டிக் போட்டால் கூட அது லாங் ஸ்டேவாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ நான் லிப் பாம் எது யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வில்வாலேருந்து பீட்ரூட் கிடையாது, கிரேப் ஃப்ரூட், அதை தான் யூஸ் பண்ணேன். இந்த இதில் லைட்னிங் அவ்வளோவா இல்லை, அதனால தான் என் ஃபேஸ் எப்படி தெரியுது. நம்ம மாய்ஸ்சர் பண்ணியாச்சு. எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் நைட் ஷிஃப்ட் போகிறதுனால அந்த டார்க் சர்க்கிள் மட்டும் போகவே போகாது. அது எப்பயுமே எனக்குள்ளேயே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ மாய்ஸ்சர் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு க்ரீம் போடுவேன், பான்ஸ் அப்சல்யூட், அது பிபி க்ரீமுன்ட்டு. அது என்கிட்ட காலி ஆகிடுச்சு. அதனால் நானே இப்போ எந்த க்ரீமுமே போடல. நம்ம நார்மல் பான்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதை ஸ்பான்ஸ் வச்சு ஈவன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எதுவுமே போடல, ஜஸ்ட் அந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் பான்ஸ் பவுடர். ஆக்சுவலி 90s கிட்ஸோட ஃபேவரட் பவுடர் இதாக தான் இருக்கும், பான்ஸ். அவ்வளோதான். இப்படி தான் டெய்லி போவேனே. ரொம்பலாம் மேக்கப் பண்ணிட்டேன்னு நான் போகிற ஆள் கிடையாது. அண்ட் தென் பிந்தி மேண்டிட்ரி. இது நம்ம ஐடெக்ஸ் தான், லாஸ்ட் சைஸு, சின்ன சைஸ், லாஸ்ட் சைஸ் மாட்டேங்கிட்டே. பொட்டு வச்சுனே நமக்கு எப்பயுமே அழகு தான். ஐப்ரோஸ் இன்னைக்கு தான் பண்ணேன். அண்ட் தென் மஸ்காரா. இது சுகர், நம்ம டபுள் சைடுன்னு நினைக்கிறேன். இது டபுள் டேட் எக்ஸ்ட்ரீம் வால்யூம் மஸ்காரா டுயோ பிளாக். ஸோ இதை நான் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ப்ரஷ் நான் என்னோடய ஐப்ரோஸை கொஞ்சம் ஈவனாக ஷேப் பண்ணிக்கேன். ஆல்ரெடி இன்றைக்கி தான் ஐப்ரோஸ் பண்ணேன், ஸோ அதனால் தேவையில்லை தான், இருந்தாலும் லைட்டாக பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காரா போடுறது தான் மக்கள் எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க். யாரும் பயந்துடாதீங்க ஃபேஸை பார்த்து. ஜூமில் வந்தோடனே மஸ்காரா போட்டு முடிச்சுட்டேன். மஸ்காரா ரெண்டு சைடுமே போட்டாச்சு. ஸோ நான் இப்போ காஜல் யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்ச நாளாக. பிகாஸ் அந்த டார்க் சர்க்கிள் இருக்கனால அந்த காஜல் போட்டாலும் இன்னும் ரொம்ப ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகிட்டு ரொம்ப டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபுல் மேக்கப்பே. அண்ட் தென் இப்போது நம்ம இயரிங்ஸ் போட்டுக்கலாம். நான் சும்மா தான் ஒரு பிளாக் கலர் ஸ்டட் மாதிரி தான் போடுறேன். ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைலை போடுறேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள்.
எனக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். 2-3 பேர் ஹேர் கட் டிப்ஸ் கேட்டிங்க, டே இன் மை லைஃப் வீடியோ போட சொல்லி கேட்டிங்க. இது ஃப்ரீயாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரீயாகவே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் லைக். ஸோ நம்ம ஸ்டிக் எடுத்தாச்சு. இப்போது என்னோடய ஹேர் ஸ்டைல் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு சும்மா கிளிப் மாதிரி தான் போட போகிறேன். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்றதை. வேணும்னா நான் அந்த இதுவை வந்து இந்த வீடியோஸ் கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப், அவ்வளோதான். இதே மாதிரியே இந்த சைடும் நம்ம பண்ணிட்டா நம்மளோட ஹேர் ஸ்டைல் இஸ் ரெடி. வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் இதை பண்ணிடலாங்க. என் ஹேர் இப்போ கட் பண்ணனே ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. இது இங்கே கம்மியாக எடுத்துகிறேன். சேம் ஸ்டெப்பு இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கிளிப் குத்திக்கலாம். நீங்கள் அவ்வளோதான். இப்போ நம்ம 2 சைடுமே பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விடுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுக்காக நானே இப்போ 2த்தையுமே எடுத்து ஒரு போனி மாதிரி போட்டுக்க போகிறேன். இந்த பேண்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட் எடுத்து நம்ம போட்டுக்க போகிறோம். பட் அவ்வளோதான், நம்ம ஹேர் ஸ்டைல் ரெடி. இப்போ நம்ம வேணால் எங்கள் ஃப்ரெண்டில் கூட ஹேர் எடுத்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிச்சு, ஹேர் டூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து சுகரில் தான் நான் இந்த மேட் அஷல் க்ரையான் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இது 32 மிஸ் ரோசா. இதோட ஷேட் நேம் வந்து 32 மிஸ் ரோசா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் லிப்ஸ்டிக் கூட வச்சுட்டு போகிறதில்லை. இப்போ தான் இந்த ஷேடு வாங்கினதுலேருந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இப்போது ஒரு வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இது வாங்கினோம். இது அரௌண்ட் 800-900 சம்திங் நினைக்கிறேன். நாங்கள் ஆஃபரில் தான் வாங்கினோம். ஸோ அதனால் நாங்கள் இந்த மஸ்காரா 2+1 ஆஃபர் வாங்கினோம். 2 வாங்கினா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீன்ட்டு. ஸோ எந்த பெஸ்ட் 2 ப்ரைஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம லிப்ஸ்டிக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வாட்ச் இஸ் மேண்டிட்ரி. பிளாக் கலர் ஸ்டாப் வச்சு தான் நான் இன்னைக்கு போட போகிறேன். இந்த வாட்சும் போட்டாச்சு. என்னோட லுக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் போவேன். ஹேர் ஸ்டைல் மட்டும் எப்பயாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போவேன். அப்படிலாம் வேறு ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போது நம்ம ஃபைனலாக பர்ஃப்யூம் போட்டு நம்மளோட லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டியூலிப் ஒயிட். அந்த இதுதான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். ஸோ ஹியர் இஸ் மை ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நான் டெய்லி போவேன். செயின் நான் போடுறது கிடையாது. இப்போது ரொம்ப இந்த வெயில் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால இந்த ஹேண்டில் வந்து நார்மல் கோல்டு பிரேஸ்லெட், இங்கே ஒரு கோல்டு ரிங், சில்வர் ரிங். அதுதான் என்னோடய ஹேரில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ஃபைனலாக நான் கிளம்பிட்டு இன்னும் எல்லாமே பேக்லாம் எடுத்துகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நானும் கிளம்பிட்டேன். என்னோடய மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் அந்த ஹேர் கட் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, அதையும் நான் சொல்கிறேன். அது எனக்கே தெரியாது, நான் எதையாவது பார்த்து கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.